அடுத்ததாக சத்யஜோதி சாஸ்தா சபாவின் பக்தர்கள் மணிபூரகம் என்ற நிலையில் ஆரியங்காவு எனும் திருத்தலம் சென்று அங்கு கோவில் கொண்டு அமர்ந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்தனர். ஓம் மணிபூராப்ஜ நிலையாய நமக. மணிபூரக தாமரையை இருப்பிடமாக கொண்டவனுக்கு நமஸ்காரம். ஓம் லவணாம்போதி தாரணாய நமக. ஓம் உப்புக்கடலை தாண்டுவிப்போனுக்கு நமஸ்காரம். மணிபூரக சக்கரத்தை தாண்டுவிப்பவன். சித்தர்கள் மணிபூரக சக்கரத்தை பரிபாஷையில் சிறுநீர் பையின் அருகே இருப்பதால் உப்பு குடுக்கை என்பார்கள். அப்பு பிறை நடுவே அமர்ந்திட்ட விட்டுணுவை உப்பு குடுக்கையுள்ளே உணர்ந்தறிவது எக்காலம். மூலாதாரத்திலிருந்து எழுந்து மணிபூரகம் வரை வந்த குண்டலினி அதை கடந்து அநாகத சக்கரத்திற்கு செல்ல அருள் புரிபவன். ஸ்ரீ சாஸ்தாவை தியானித்து யோக சாதனையை புரிந்தால் சித்தி அடையலாம் என்பது தாத்பரியம். பகவான் கட்டிடம் காளையாக காட்சி தரும் திருக்கோலம், யானைய வாகனத்தில் அமர்ந்த திருக்கோலம். மகிழி சம்ஹாரத்தில் பிறகு இங்கு வந்து அமர்ந்தார் என்பதால் பழமையான திருத்தலம். மண்டல காலத்தில் இங்கு மட்டுமே திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. சௌராஷ்டிர இனத்தை சேர்ந்தவர், பட்டு நெசவு செய்பவர், மதுரையை சேர்ந்தவர். அவர் திருவாங்கூர் மன்னனுக்கு ஆடைகள் நெய்து கொடுத்து வருபவர். ஒருமுறை தனது மகளுடன் சென்ற போது அடர்ந்த காட்டின் வழி செல்ல வேண்டும் என்றதால் மகளை ஆரியங்காவில் மேல்சாந்தியின் வீட்டில் விட்டு சென்றார். குழந்தையும் கோவில் வேலைகளை மிகுந்த அக்கறையோடு செய்தாள். ஐயனின் சொரூபத்தில் தன் மனதை பறிகொடுத்தாள். நெசவாளன் அரண்மனை போய் திரும்பி வரும்போது மதம் கொண்ட யானை ஒன்று கொடூரமாக தாக்க வர அங்கே ஒரு இளைஞன் திடீரென தோன்றி யானையை அடக்கினான். தங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று நெசவாளன் கேட்க, உன் மகளை எனக்கு மனம் முடித்து தா என்று கூறி ஐயன் மறைந்து விட்டார். நெசவாளி மேல் சாந்தியிடம் விஷயம் கூறிவிட்டு ஐயனை பார்த்தால் தன்னை காத்த வந்த உருவம் அங்கே தெரிய மதுரை வந்து சுற்றத்தாரோடு கூடி பெண்ணை கொடுக்க மனம் உவந்த போது ஐயன் அவர்கள் முன் தோன்றி புஷ்கலாவை ஆட்கொண்டதாக வரலாறு. ஆனால் அக்குழந்தையின் நிஜ பெயர் தெரியாமல் இன்றும் மண்டல காலத்தில் சௌராஷ்டிர மக்கள் புஷ்கலா என்றே அழைக்கப்படுகிறாள். பெண் வீட்டு சீர் கொடுத்து திருமணம் நடத்தி வைப்பது நடைபெறுகிறது. திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வேண்டிக் கொள்ள எண்ணம் கைகூடுகிறதாம். பூர்ணா புஷ்கலா சமேதர் என்பது வேறு. புஷ்கலா நேபாளத்து தேசத்து மன்னன் மகள். பூர்ணா வஞ்சி தேசத்து மன்னன் மகள். மணிபூரக சக்கரம் ஒரு சாதகனை மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்தி செல்லும். அதுபோல் மனித குலத்தில் பிறந்த பெண்ணை தெய்வ நிலைக்கு அழைத்து சென்றார் என்பது இங்கு சிறப்பு. மகான்கள் வணங்கிய க்ஷேத்திரம். பரசுராமர் பிரதிஷ்டை செய்த பின்னமான விக்கிரகம் பகவானின் அருகே ஒரு மரப்பெட்டியில் உள்ளது. யானை மீது அமர்ந்து பவனி வருவது போன்ற தோற்றம். நான் என்பது யானை. அந்த அகங்காரத்தை விலக்கியவன் அந்த ஐயன் ஐயப்பன். சரணாகதி தத்துவத்தின் முழு வெளிப்பாடே ஆரியங்காவு ஐயனே என்கிறோம். தமிழ்நாடு கேரளா சம்பிரதாயப்படியே இங்கு பூஜைகள் நடைபெறுகிறது. ஆரியங்காவின் பேரழகாவும் மலரடி மண்ணும் மகரந்தம் ஹரிகர சுதனின் அருளை பெறவே அழகிய சபரியில் காணுங்களே. ஆரியங்காவின் பேரழகாவும் மலரடி மண்ணும் மகரந்தம்
பாவத்தை கழுவும் பம்பா நதியோ என் மனதில் புரண்டு வருகிறதே. ஆரியங்காவின் பேரழகாவும் மலரடி மன்னும் மகரந்தம்